பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். ஒருவேளை இந்த வார்த்தையை முன்பதாக நான் இப்படி பேசி இருந்தேன் என்று சொன்னால், கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையை உணர்த்துகிறார். இது எவர்களுக்கு பிரயோஜனம் என்று என்னால் சொல்ல முடியாது. நிச்சயமாக இந்த வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு இது பிரயோஜனமாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால், வேத வார்த்தை அது பொய்யுரையாது, வேதம் பொய்யுரையாது. வேதத்தை எழுதிய ஆக்கியோன் பரிசுத்த ஆவியானவர், அவர் பொய்யுரையார். அவருடைய வார்த்தையை கேட்கிற யாவருடைய வாழ்க்கையிலையும் நன்மை மாத்திரமே கடந்து வரும். தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. ஆம் பிரியமானவர்களே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சந்ததியாகிய நமக்கு ஒரு கேடும் வராது. ஒரு கேடையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அவர் அனுமதிப்பது இல்லை. 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நன்றாக நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. நாம் நன்மையை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறபடியினால் நம்முடைய நன்மை, நம்முடைய ஜீவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை நாம் பின்பற்றுகிறவர்களானபடினால் நமக்கு தீங்கு செய்கிறவர்கள் யாராக இருக்க முடியும்? நிச்சயமாக சாத்தான் ஒருவனை தவிர நமக்கு வேறு எவ்விதத்திலும் நமக்கு தீமைகளோ தீங்கோ அணுக முடியாது. ஏனென்று சொன்னால், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்விலே நீங்கள் ஒருவேளை இப்பொழுது தீமைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். இந்த தீமையான காரியங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அவர் அனுமதிப்பது இல்லை. இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்து வருகிறது என்று சொன்னால், நீங்கள் தேவனிடத்திற்கு நன்மை உள்ளவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்களா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு கேடும் வராது. தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் ஒரு கேடும் வராது. இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிற பொழுது அகால மரணங்கள், பயங்கரமான காரியங்கள் இன்றைக்கு தேசத்தில் நடைபெறுகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிகழ்வது அரிது. ஏனென்று சொன்னால், அவர்கள் தீமையை அல்ல, அவர்கள் நன்மையை யோசிக்கிறவர்கள் ஆனபடினால் அவருடைய வாழ்வில் எந்த தீமைகளும் அவர்களை அணுகுவது இல்லை. நிச்சயமாக நீங்கள் ஒரு நீதிமான்கள், நிச்சயமாக நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆகவே உங்களுடைய வாழ்விலே ஒரு தீமையும் அணுக முடியாது, வராது. துன்மார்க்கருக்கோ அவர்கள் அப்படிப்பட்ட நிலைகளை அவர்கள் அடைவார்கள். அவர்கள் தீமையினால் நிரப்பப்படுகிறவர்கள். தீமையினால் அவர்கள் இருதயம் அது கொழுந்து விட்டு எரிகிறது போல காணப்படும். ஆனால் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.